ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க வெஜைனால, பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜினல் ட்ரைனஸ் வரும். ஸோ இந்த வெஜினல் ட்ரைனஸ் எதனால் வருது, ஸோ இந்த வெஜினல் ட்ரைனஸ் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இதில் கூச்சப்படுறதுக்கோ தயங்குறதுக்கோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம ஸ்கின் எப்படி ட்ரை ஆகுதோ அதே மாதிரி நம்மளுக்கு வெஜைனாவும் ஏஜ் ஆக ட்ரை ஆக தான் போகுது. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜினல் ட்ரைனஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஜினல் ட்ரைனஸ் எதனால் வருது, ஸோ இந்த வெஜினல் ட்ரைனஸ் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வெஜினல் ட்ரைனஸ்ங்கிறது ஒரு வெஜினல் அட்ரோபி. நம்ம ஏஜ் வந்து ஒரு மெனோபாஸ் பெரிமெனோபாஸ் டைமில் நம்மளுக்கு வந்து வெஜினல் அட்ரோபி ஆகும்போது நம்மளுக்கு இந்த வெஜினல் ட்ரைனஸ் வரும். ரெண்டாவது நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய வாஷஸ், நம்ம ஒரு சென்டடான வாஷஸ் யூஸ் பண்ணுறது, இல்லாட்டி நம்ம நிறையவே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இதனால் வந்து நம்மளுக்கு ஓவர் யூஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க வெஜைனால, பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜினல் ட்ரைனஸ் வரும். யூஸ்வலாக நம்மளுக்கு ஸ்கின் ட்ரை ஆச்சுன்னா நிறைய பேர் ஒரு மாய்ஸ்சரைசர் போடுவாங்க. நம்ம வந்து அது ஒரு கடையில் போயோ நம்ம அதை மாதிரி டக்குன்னு போய் கேட்டு வாங்கிக்குவாங்க. பட் இப்போ நிறைய பேர் அதுக்குமே அவேர்னஸ் ஆகிட்டு நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி ஸ்கின்னுக்கு வந்து ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் இன்னுமே நம்மளுக்கு வந்து வெஜினா ட்ரையாக இருக்குன்னா அவங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டு அதுக்கான மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. பட் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தடுக்குது. ஒன்று அந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம், இல்லை ஒரு தயக்கத்தினாலேயோ ஒரு கூச்சத்தினாலேயோ போய் அவங்க அந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி கேட்கறதுக்கு தயங்குறாங்க. பட் இதில் கூச்சப்படுறதுக்கோ தயங்குறதுக்கோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம ஸ்கின் எப்படி ட்ரை ஆகுதோ அதே மாதிரி நம்மளுக்கு வெஜைனாவும் ஏஜ் ஆக ட்ரை ஆக தான் போகுது. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி வெஜினல் ட்ரைனஸ்க்கு நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு காண்டாக்ட் டைமில் நம்மளுக்கு வந்து லூப்ரிகன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த வெஜினல் ட்ரைனஸ்னால பெயின், இரிட்டேஷன்ஸ், நிறைய வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வல்வோடைனியா, டிஸ்பெரியூனியா, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு செக்ஷுவல் டைமில் நம்மளுக்கு பெயின் நிறையவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்க்கும் வந்து ஒரு காண்டாக்ட் இருக்க டைமில் லூப்ரிகன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, இப்போ நவீன முறையில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. அதாவது நம்ம டாப்பிக்கலாக நிறைய ஈஸ்ட்ரோஜன் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது நம்மளுக்கு லேசர்ஸ் இருக்குது, பிஆர்பி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும் பட்சத்தில் இந்த வெஜினல் ட்ரைனஸ்லேருந்து நம்ம சீக்கிரமாகவே மீண்டு வந்துடலாம், ஒரு நல்லாவே ஒரு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வெஜினல் ட்ரைனஸ் பற்றி மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.